வணக்கம். நமது மக்கள் மனம். சமீப காலமாக தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக அரசு பள்ளிகளில் பேசு பொருளாக ஊடகங்களில் விவாதிக்கப்படும் ஒரு விஷயம், பள்ளி மாணவர்களை கொண்டு பள்ளி அறையை சுத்தம் செய்வது, பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்வது, இன்னும் குறிப்பாக கழிப்பறையை சுத்தம் செய்வது. அது சரியா? அரசு பள்ளியில் மாணவர்கள் கழிப்பறையை சுத்தம் செய்ய வைக்கப்படுகிறார்கள். தலைமை ஆசிரியை அல்லது ஆசிரியர்கள் இதற்கு காரணம். மாணவர்கள் அல்லது மாணவிகள் கழிப்பறையை சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இது போன்ற விமர்சனங்களும் குறைபாடுகளும் குற்றச்சாட்டுகளும் அதிக அளவில் பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் பேசுபொருளாகி வருவதை மறுப்பதற்கில்லை. இதன் உண்மை நிலைமை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இதில் அடிப்படையாக இந்த கருத்து சரியானதா அல்லது இந்த கருத்தை நாம் வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டியுள்ளது. அதாவது, நாம் பயன்படுத்தும் வகுப்பறை, நாம் பயன்படுத்தும் பள்ளி வளாகம், நாம் பயன்படுத்தும் கழிப்பறை, இவற்றை நாம் சுத்தம் செய்வது, இதில் என்ன தவறு இருக்கிறது என்றுதான் பெரும்பாலும் கேட்க தோன்றுகிறது. ஒருவேளை பள்ளி படிக்கும் பொழுதே மாணவ மாணவியர்கள் தாங்கள் பயன்படுத்தும் கழிப்பறையை தாமாக சுத்தம் செய்வது, தேவையான அளவு தண்ணீரை விட்டு அடுத்து அந்த கழிப்பறையை பயன்படுத்துபவர்களுக்கு எந்த அசௌகரியமும் அல்லது சுகாதார சீர்கேடும் ஏற்படாமல் சுத்தமாக வைத்திருப்பது, நாம் அமர்ந்திருக்கும் பள்ளி வகுப்பறை மற்றும் நமது பள்ளியை சார்ந்த வளாகம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது, மரங்களை நடுவது, அதற்கு தண்ணீர் விடுவது, பராமரிப்பது போன்ற நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு முன் உதாரணங்களை பள்ளி பருவத்தில் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகளை பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் வழங்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதையும் மீறி ஒருவேளை பள்ளிகளில் குறிப்பிட்ட ஆசிரியர்களாலோ அல்லது தலைமை ஆசிரியர்களாலோ இந்த மாணவர்கள்தான், இந்த ஊரிலிருந்து வரும் மாணவர்கள்தான் அல்லது இந்த பகுதியை சார்ந்த மாணவர்கள்தான் கழிப்பறை சுத்தம் செய்ய வேண்டும், மற்ற மாணவர்கள் சுத்தம் செய்ய தேவையில்லை, குறிப்பிட்ட சில மாணவர்கள், இதன் அடிப்படையில் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, குறிப்பிட்ட ஊரிலிருந்து வரும் மாணவர்கள், குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வரும் மாணவர்கள் மாணவிகள் அல்லது இவர்கள் நீங்கள் மட்டுமே அனைவரும் பயன்படுத்தும் கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டால் அதை வன்மையாக நாம் எதிர்க்கிறோம். அதற்கு எதிரானவர்கள் நாம். அதை கண்டிப்பாக நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தாங்கள் பயன்படுத்திய கழிப்பறைகளை தாங்களே சுத்தம் செய்வது என்பது ஒரு நல்ல முன்னுதாரணம். தாங்கள் மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள் உள்பட அனைவரும் வீட்டிலும் நாம் பயன்படுத்திய கழிப்பறையை நாம் தான் சுத்தம் செய்கின்றோம். அப்படி ஒரு குறிப்பிட்ட வயது வரை மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் உதவி செய்தாலும் வளரும் பொழுது அவர்களே அவர்களுடைய கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும். அதில் தவறு இல்லை என்பதையும், அவர்கள் சுற்றுப்புறத்தை அவர்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அதில் தவறு இல்லை, அது அவர்களுடைய கடமை. கண்டிப்பாக நாம் அதை ஒரு நல்ல பண்பாக, நல்ல ஒரு மதிப்பீடாக பார்க்க வேண்டும் என்றும் அடிப்படை விடயங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் அரசு பள்ளிகளில் பல்வேறு நலத்திட்டங்கள், சலுகைகள் காரணமாக மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாக உள்ளது. அதற்கு ஏற்றபடியான கட்டமைப்பு வசதிகளும், குறிப்பாக கழிப்பறை வசதிகளும் அங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அநேக மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து வரும் மாணவிகள், காலை முதல் மாலை வீடு திரும்பும் வரை கழிப்பறையை பயன்படுத்துவதில்லை. அதிக தண்ணீர் குடித்தால் அடிக்கடி கழிப்பறைக்கு செல்ல வேண்டும், கழிப்பறை தூய்மையாக இல்லை, பாதுகாப்பாக இல்லை, எனவே நாங்கள் தண்ணீர் குடிப்பதில்லை என்று சில மாணவிகள் சொல்வதை கேள்விப்படும் பொழுது உண்மையிலேயே சமூக ஆர்வலர்களுக்கும், குழந்தைகளின், மாணவ மாணவிகளின் நலத்தை விரும்பும் அனைத்து பெற்றோர்களுக்கும், இந்த சமூகத்தில் மாணவ மாணவிகள் நலம் பேணப்படும் என்று நலம் விரும்புபவர்களுக்கும் இந்த மாதிரியான செய்திகளும் நடைமுறைகளும் மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது. அரசு மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில்
பயிலும் மாணவ மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கின்றது. அரசு பள்ளியில் படித்தால் பட்டப்படிப்பு பயிலும் போது அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகை கிடைக்கின்றது. பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு கிடைக்கின்றது போன்ற பல்வேறு சலுகைகளை மனதில் வைத்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினாலும் இதுபோன்ற கழிப்பறை வசதிகள், கட்டட வசதிகள், அடிப்படை வசதிகள் போன்றவற்றில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பமாக உள்ளது. சில நேரங்களில் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளில் உள்ள சலுகைகள் அல்லது அரசு பள்ளிகளில் உள்ள கட்டமைப்பு காரணமாக, உரிமைகள் காரணமாக, சலுகைகள் காரணமாக மாணவர்களின் சேர்க்கை அரசு பள்ளிகளில் அதிகமாக இருப்பதை கண்கொத்தி பாம்பு போல் பார்த்து கொண்டு அதற்கு எதிரான பிரச்சாரத்தையும் செய்கின்றனர். சில நேரங்களில் அங்கு கழிப்பறை வசதிகள் இல்லை அல்லது மாணவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் வேறு வேலைகள் செய்ய வைக்கப்படுகின்றார்கள் போன்ற விஷம பிரச்சாரத்தையும் பல்வேறு ஊடகங்கள் மூலமாக பரப்பி வருவதையும் காண முடிகின்றது. மொத்தத்தில் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள், குறிப்பாக கழிப்பறைகள், தண்ணீர் பயன்பாடு முதலியவை அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்பு வசதிகளை உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவோ, கல்வித்துறை மூலமாகவோ அல்லது எம்எல்ஏ, எம்பி போன்றவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழாவது செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அநேகருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதையும் மீறி குறிப்பிட்ட சில மாணவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக பள்ளி கழிவறை சுத்தம் செய்ய வைப்பதும், பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்ய வைப்பதும், வகுப்பறைகளை சுத்தம் செய்ய வைப்பதும் நிரூபிக்கப்பட்டால் அதற்கு பொறுப்பான ஆசிரியர்களும், தலைமை ஆசிரியர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தாங்கள் பயன்படுத்திய கழிப்பறை, வகுப்பறைகளை மாணவர்கள் தாமே சுத்தம் செய்வது என்பதை ஒரு நல்ல ஒரு விழுமியமாக, நல்ல ஒரு விடயமாக, நல்ல ஒரு மனித மாண்புகளை, மனித பண்புகளை வளர்க்கும் விதமாகத்தான் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பார்க்க வேண்டுமே தவிர, இதற்கு எதிராக செய்யப்படும் விஷ பிரச்சாரங்களையும் அதனுடைய உள் நோக்கங்களையும் நாம் கண்டுணர்ந்து அரசு பள்ளிகள், அரசு கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கும், அரசினுடைய திட்டங்களில் கல்வி போன்ற துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுவதை, கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதை நாம் உறுதி செய்யும் விதத்திலும் நம்முடைய செயல்பாடுகளும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.